அவருடைய சின்னம் வந்து இருந்தது, விவசாய சின்னம். ஸோ அந்த சின்னத்தையே அவரால் காப்பாற்ற முடியாதப்போ கட்சியை காப்பாற்றுறதுக்கான அருகதை அவருக்கு இருக்குதானே. போன தடவை விட இந்த தடவை ஓட்டு சதவீதம் அவர் கம்மியாக தான் கிடைக்கும் திரு சீமான் அவர்களுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில். எப்படி அதை சொல்றீங்க? அப்போ நேற்று கட்சி ஆரம்பித்த விஜயுடன் நான் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ விஜய் உன்னை விட வலிமையாக இருக்காருன்ட்டு அவர் நம்புறாருன்னு நினைக்கிறேன். பிணக்குவியலில் அறுவடை செய்கிறார் சீமான். 2009 நடந்த ஈழப்படுகொலையை வைத்து தனக்கான கட்சியை வந்து அறுவடை செய்கிறார் சீமான். சீமான் என்பவர் வந்து மிக 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 சுயநலமிக்கவர். அவர் தன்னுக்கான தேவை என்ன வேணாலும் பண்ணுவார். ஆனால் சீமான் யாரோட கூட்டணி போனார்னா இப்போ வாங்குற ஓட்டு சதவீதம் கூட வாங்க மாட்டார். படத்திற்கே கால் ஷீட் கொடுக்காதவர் அரசியலுக்கு வந்து துணை நிற்பாரா அப்படின்ற கேள்வி தானே. ஒரு வியாபார ரீதியான இதுலயே ஒன்று நம்பல. திடீர்னு என்னோட 50வது வயசுல வந்து உங்களுக்கு நான் நல்லது பண்ண போறேன், இந்த நாட்டை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொன்ன மக்களே ஏற்றுக்க மாட்டாங்களா? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், தமிழ்நாட்டில் பாஜக வந்து ஒரு 3வது பெரிய கட்சியாக மாறும்னு அண்ணாமலை சொல்லியிருந்த நிலையில் சீமான் அவர்கள் அதற்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அப்படி ஒன்று ஜூன் 4ஆம் தேதி தனிச்சு போட்டியிட்டு என்னை விட அதிக வாக்குகள் பெற்றா நான் என் கட்சியை கலைச்சிடுறேன் அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி உங்கள் பார்வை? அவர் இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக தான் நினச்சிப்பாரு நினைக்கிறேன். கட்சியை கலைக்கிறதுக்காக அது மாதிரி சொல்லுவாரோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. எந்த கட்சியை கலைக்கிறது? அவரோட கட்சி. இப்போது அவருடைய சின்னம் வந்து இருந்தது, விவசாய சின்னம். ஸோ அந்த சின்னத்தையே அவரால் காப்பாற்ற முடியாதப்போ கட்சியை காப்பாற்றுறதுக்கான அருகதை அவருக்கு இருக்குதான்னு தெரியல. ஏன்னா ஒரு சின்னம் என்பது வந்து மக்கள் மனதில் போய் படைஞ்சிச்சு. முதல்ல வந்து ரெட்டை மெழுகுவத்தின்ட்டு ஒரு சின்னம், அந்த சின்னத்தையும் விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் விவசாய சின்னம் கிடச்சிது. இப்போ விவசாய சின்னம்ன்றது வந்து அவருடைய கொள்கைக்கும் மக்கள் மனிதத்தில் பதிகிற அளவுக்கும் அந்த சின்னம் வந்து மிக உறுதியான ஒரு சின்னமாக இருந்தது. ஸோ அந்த சின்னம் வந்து மக்கள் மனதில் பதிஞ்சிச்சு. நாம் தமிழர் கட்சினா விவசாய சின்னம்ன்ட்டு. இந்த இது வந்து திரு சீமான் அவர்களுக்கும் தெரியும். அப்போ அந்த சின்னத்தை காக்க வேண்டியது எவ்வளோ முக்கியத்துவம்ன்றதும் அவருக்கு தெரியும். அந்த இதிலே கோட்டை விட்டவர் வந்து இதில் கட்டாயமாக கோட்டை விடுவார் நினைக்கிறேன். அவர் கலைப்பதற்கான ஒரு ஐடியாவில் இருக்காருன்னு நினைக்கிறேன். கலைக்கிறதுக்காக அவரே இந்த சவாலை விட்டுருக்காருன்றீங்களா? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பாரதிய ஜனதா வந்து அவர்களுக்கான வலிமை வந்து ப்ரூவ் பண்ணினே இருக்காங்க. எம்எல்ஏ இருக்காங்க, கவுன்சிலர் இருக்காங்க, நாளைக்கு மேபி ஒரு 5 MP கூட வருவாங்க வச்சுக்கோங்களேன். இவருக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரி என்ன இருக்குது? போன தடவை விட இந்த தடவை ஓட்டு சதவீதம் அவர் கம்மியாக தான் கிடைக்கும் திரு சீமான் அவர்களுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில். எப்படி அதை சொல்றீங்க? போன முறையை விட இந்த முறை கம்மியாக கிடைக்கும்னு எவ்வளோ ஸ்ட்ராங்காக எதுக்கு சொல்றீங்க? இல்லை, 3வது அணியாக வந்திருக்குங்க. 3 அணி ப்ளஸ் நாம் தமிழர் கேட்டால் 4வது அணி. ஸோ ஓட்டு டைவெர்ட் ஆகும்போது பெரும்பான்மையானவர் வந்து சீமானுக்கு ஏன் போடணும் அப்படின்ட்டு மோடிக்கு போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்களா? ஸோ ஆனால் இப்போ வரைக்கும் நாம் தமிழரை விட பாஜகவுடைய வாக்கு சதவீதம் வந்து கம்மியாக தானே இருக்கு. இல்லை, அப்படி சொல்ல முடியாதுல்ல அவங்களால. இந்த தேர்தல் அது மாறும்ன்றீங்களா? ஆமாம், இந்த தேர்தலில் கண்டிப்பாக பிஜேபி விட கம்மியாக தான் இருப்பாங்க. பிஜேபி எப்படியா இருந்தாலும் ஒரு 4-5 MPகளாவது தமிழ்நாட்டில் ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? சீமான் வராததுக்கு இந்த காரணம் அதான் நான் சொன்னேன். நம்ம ஆரம்பத்துலேருந்தே நான் என்ன சொல்கிறேன்னா, சீமான் வந்து ஆட்சி பீடத்தில் உட்காரணும், தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடத்தணுன்ற எண்ணங்கள் அவருக்கு துளி கூட இல்லை. அது மக்களாக வாய்ப்பளித்தா கூட அவர் ஏற்றுக்க மாட்டார். அவருக்கு தேவை பிரச்சனை இல்லாமல் சுலபமாக அவருடைய வாழ்க்கையை மேம்பாக்காக வாழ்வதற்கான ஒரு வழிதான். ஒரு பிஸ்னஸ் இது மாதிரி இந்த அரசியல் எடுத்திருக்காரு, அவ்வளோதான். இப்போ அதனால தான் நடிகர் விஜயோட உதவியை நாடுறாரோ? இல்லை, நடிகர் விஜயோட உதவி இவர் நாடுறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு தெரியாதுல்ல. இல்லை, இவர் தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுட்டே வராரு. இல்லை, இவரும் தானே எதிர்த்தார் ஒரு காலத்தில். இப்போ ஆதரிப்பதற்கான காரணம் நடிகர் கையில் ஆட்சி போகக்கூடாதுன்றாரு. நடிகர் நாடாளலாமான்னு கேட்குறாரு. தொடர்ந்து நடிகர்களுக்கே வாய்ப்பு கொடுக்குறீங்களா அப்படின்றாரு. ஸோ இவரும் அந்த இடத்துலேருந்து வந்தது அவர் மறந்துடுறாரு. இப்போ அவருக்கு தேவைப்படும் போது அனைத்து விஷயங்களும் பேசுவார். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லைன்னு சொன்னார்.
அப்புறம் இவராக ஒரு தமிழர்களுக்கான ஒரு மதத்தை கட்டமைச்சார். புரியுதுங்களா? கடவுள் இல்லைன்னு சொன்னவர் தமிழர்களுக்கான ஒரு மதம், ஒரு சமயம், தமிழியம் அப்படின்ட்டு ஒரு மதத்தை கட்டமைக்கிறாரு. அப்போ எல்லாத்துலேயுமே தோல்வி விடுறாரு இவர். அப்போ தமிழர்களுக்கான நாடு தமிழ்நாடு, இங்கே தமிழர்கள் தான் ஆளணுன்ட்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாரு. அது வந்து தமிழ்நாட்டில் வந்து செல்லுபடியாகல. அப்போ ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் எடுப்பார். ஸோ இப்போ இருக்கிற காலத்திற்கு அவர் விஜயோட உதவி தேவைப்படுது. அவருக்கு தேவைப்படுது, விஜய்க்கு தேவைப்படுதான்ட்டு எனக்கு. அதான் சீமானுக்கு தேவைப்படுதுன்னு தான் நான் கேட்குறேன். அது விஜய் ஏற்றுப்பாரான்னு தெரியாதுல்ல. இல்லை, அவர் இன்னும் கட்சியை பதிவு கூட பண்ணலை. அப்படி இருக்கும்போது கூட்டணிக்கு இப்போவே அடிப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்களே. இல்லை, கட்சி பதிவு பண்ணிட்டார் அவர். அதான் பேர்லாம் வச்சு இந்தியாவில் அரசியல் இதில் பதிவு பண்ணிட்டாரு. இன்னும் அதுக்கான பதில் வரலையா? ஆனால் இன்னும் இல்லை, கெசட்டில் பதிவு பண்ணி தானே கட்சி பேரை ரிலீஸ் பண்ணுறாரு. இல்லை, இன்னும் பதில் வரலை. அதற்கான பதில் இன்னும் வரலை. அப்படி இருக்கும் பொழுது கூட்டணிக்கான ஆதரவை தேடுறாங்கன்னும் பொழுது, ஏன்னா இப்போ விஜய் கிட்ட இருக்க வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 18 வயதிலிருந்து, நான் ஒரு வாக்களிக்கிற வயதுலேருந்து சொல்கிறேன், ஒரு 18லேருந்து ஒரு 25 வயது வரை இருக்கும். இப்போ சீமான் கிட்ட இருக்க இளைஞர் பட்டாளமும் இதே வயதில் இருக்கவங்க தான். இப்போது விஜய் கட்சி ஆரம்பித்தா வெல்வாரா, நாட்டை பிடிப்பாரா, அது வந்து எனக்கு தெரியாது. ஆனால் இதனால் யாருக்கு சரிவு ஏற்படும்னா சீமானுக்கு சரிவு ஏற்படும். விஜய்க்கு ஓட்டளிக்கிற வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 50 to 75% வந்து நாம் தமிழர் கட்சியில் இருப்பாங்க. ஸோ இவர் சொல்கிற தமிழனாகவும் அவர் வந்துடுறாரு. மதத்துக்கு சம்மந்தம், அவர் எந்த மதம்ன்ட்டு யாருக்குமே தெரில. ஒருத்தர் கிறிஸ்டியானிட்டின்றாங்க, இந்து மதம்ன்றாங்க, பிராமணர் குடும்பத்தை சேர்ந்தோன்றாங்க. ஸோ அந்த குழப்பத்துக்குள்ளே அவர் நீங்கள் எதுவுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது அவர். ஸோ அந்த இளைஞர்களுடைய ஓட்டுகள் எல்லாம் விஜய் அவர்கள் கவர்ந்ததுனால அவருடைய ஆதரவை இவர் தேடுறாரு, அப்படி எடுத்துக்கலாம். ஆமாம், இவரோட ஓட்டு எங்கே பாதிக்கப்படுமோன்ற காரணத்துக்காக வேணாலும் மேபி அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பேசப்படுதுன்னா, சினிமா வாழ்க்கையிலுமே விஜய் வந்து சீமானை கைவிட்டாரு, இப்போ அரசியலை மட்டும் எப்படி கை கொடுப்பாருன்னு இவர் நம்புறாரு அப்படின்ற மாதிரி வர வியூகங்கள் போய்கிட்டு இருக்கு, விமர்சனங்கள் எழுது. இல்லைங்க, அதுதாங்க. இப்போ நான் என்ன வேணாலும் நான் சொல்லலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னு இருக்குல்ல, விஜய் என்ன சொல்கிறாருன்னு இருக்குல்ல, அது வந்து அவர்கள் ரசிகர்கள் ஏற்றுப்பார்களா? இப்போ 234 தொகுதியில் இவர் எவ்வளோ நிற்கிறாரு, அவர் எவ்வளோ நிற்கிறாரு, யார் வேணாலும் கூட வாங்க, நான் தான் முன்னாடி நிற்பேன்னு சொல்கிறார் சீமானு. சீமானு வந்து விஜய் கூட்டணி கூப்பிட்றாரா, இல்லை விஜய் கூட்டணிக்கு சீமான் போகிறாரா? அது தெளிவான பத்திரிகையாளர் வந்து அது தெளிவாக கேட்கணும்ல. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நாம் தமிழர் கட்சியோட கூட்டணியில் வந்து விஜய் இணைகிறாரா, இல்லை விஜய் வச்சுன்னு இருக்க கட்சியில் போய் சீமான் இணைய போகிறாரா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ இவர் வந்து அங்கே டாமினேட் பண்ணுற மாதிரி இருப்பாரா, இல்லை விஜய் டாமினேட் பண்ணுற மாதிரி இருப்பாரா? யார் முதல்வர் வேட்பாளர்? அந்த இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குல்ல. இப்போதைக்கு ஒரு கூட்டணிக்கு அடி போடுற மாதிரி தானே பேசி. இதே கேள்வி வந்து பல பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது, வைகோ இருக்காரு, ஐயா ராமதாஸ் இருக்காரு, தமிழ் தேசிய கட்சிகள்லாம் இருக்குது, அனைவரையும் இணைத்து நீங்கள் நிற்க வேண்டியதானே அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது சீமான் என்ன சொல்கிறாரு, அவர் எல்லாரையும் நான் இணைச்சதுக்கு தயார், ஆனால் நான் தான் வந்து முன்னாடி இருப்பேன், என்னோட தலைமையில் தான் நான் நிற்குவேன், என் பின்னால் வரது தயாராக தான் நான் அவங்கள கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. இவருடைய அரசியல் வளர்ச்சிக்கும் அவங்களுடைய அரசியல் அனுபவங்களுக்கும் எங்கேயோ இருக்குது டிஃப்ரென்ஸ். இவர் கிட்டத்தட்ட பார்த்தா 2010 தான் ஆரம்பிக்கிறாரு, 16 வருட அரசியல் தான். அவங்கெல்லாம் 1/4 நூற்றாண்டு 30 ஆண்டு அரசியல் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து இவர் வந்து நான் எனக்கு பின்னாடி நில்லுங்கன்றாரு. அப்போது நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் வந்து என்ன சொல்வார்? அப்போ நேற்று கட்சி ஆரம்பித்த விஜயுடன் நான் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ விஜய் உன்னை விட வலிமையாக இருக்காருன்ட்டு அவர் நம்புறாருன்னு நினைக்கிறேன். இப்போ சப்போசிட்லி கூட்டணி இருந்ததுன்னா விஜய் தான் முதல்வர் வேட்பாளருக்கு நிற்பாருன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அப்படி தான் இருக்கும். அவர் அதை இது பண்ண மாட்டார்ல, சீமானுக்கு அவரோட உரிமையை விட்டு தர மாட்டார்ல. அப்போ சீமானுக்கு என்ன பொறுப்பாக இருக்கும்? இல்லை, அது அவர் தான், சீமான் தான் சொல்லணும். ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அவர் குழப்பத்தை வைத்து எதனா ஒன்று பண்ணணுன்னு இருப்பார். டைவர்ட் தான் அவர், டைவர்ஷன். எங்கே வந்து மக்கள் மடைமாற்றம் செய்யலாம். இப்போ சின்னத்தை வந்து பாஜக முடக்கிச்சுன்றார், அண்ணாமலை தான் என்னோட சின்னத்தை வந்து முடக்குனாருன்றார். அண்ணாமலைக்கு வந்து அவர் டைரெக்டாக வந்து சண்டை போடுறாரு திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட. இவங்களாம் ஏடிஎம்கே கூட ஒரு கணக்கில் சேர்த்துல.
அப்படிப்பட்ட ஒரு நாம் தமிழர் எப்படி சேர்த்துப்பார்? இப்போ அதிமுகவும் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்கே, அதற்கு என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறேன் விஜய் அவர்களுக்கு? இல்லை, அது ஒரு சப்போர்ட், மாரல் சப்போர்ட் வரும்போது எல்லாரும் அதை எப்படி ஆக்குபைட் பண்ணலாம் தானே பார்ப்பாங்க. தன்னிடத்தில் எப்படி அது ஒரு 5% ஆகினா கூட இவர்கள் இருக்க இது வந்து அது வலிமையாக தானே இருக்கும். இப்போ அதிமுக தலைமையில் எந்த பெரிய கட்சியும் இல்லைல்ல கூட்டணியில். அதிமுக இந்த பாராளுமன்ற தேர்தலே பார்த்தீங்கன்னா எஸ்டிபி கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் கூட்டணியில் இல்லை. ஸோ அவர்களுக்கான வலிமையை பெருக்க தானே பார்ப்பாங்க. இப்போ சீமான் அதை தானே இது பண்ணுறாரு. சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் சீமான் கூட்டணியில் இது ஒரு தேர்தல் நின்று வின் பண்ணிட்டாங்களே வச்சுக்கோங்களேன், அந்த வெற்றிக்கு காரணம் யாருன்னு சொல்லுவார் சீமான். ஒரு தொகுதியில் ஜெயிச்சார் வச்சுக்கோங்க, இப்போ அவர் நின்ற தொகுதியிலே திருப்பி ஜெயிக்கிறார் வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த தொகுதி அந்த வெற்றிக்கு காரணம் வந்து விஜய் சொல்லுவாரா இல்லை சீமானே சொல்லிப்பாரா? விஜய் சொல்லுவாரா சீமான்? சீமான் விஜய் சொல்லுவாருன்ற. ஓ, அப்படி சொல்லுவாரு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லிதானே ஆகணும். தெரியல, எனக்கு தெரியல. நான் அவரிடம் பழகின அளவுக்கு சொல்ல மாட்டாருன்றீங்க. ஆமா, தன்னை விட பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு மனநிலையில இருக்கிறவர் எதுக்கு ஆதரவு தேடுறாரு அப்போ? இல்லைங்க, அந்த இளைஞர்கள் பாக்குறாங்களா, என் அண்ணனை விஜய் கூட வரன்றாரு, அவரை நம்பால் தான் போல இருக்குன்னு நினைச்சுப்பாங்களா? புரியுதுங்களா? அவர் அந்த அந்த இளைஞர்களுக்கான அவன் வந்து யாரு என்னெல்லாம் பார்க்க மாட்டான், இவர்கிட்ட என்ன தத்துவம் இருக்கு பார்க்க மாட்டான். சரிங்களா? ஏதோ விஜய் வர திரையிலேயே இப்படி பார்க்குறவன் திரையில் நடக்குது உண்மை நம்புறான்ல. ஒரு 100 பேர் அடிப்பார், 200 பேர் அடிப்பார் விஜய், நாளைக்கு வந்து இந்த நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றிடுவார். அந்த மாதிரி இருக்காங்களே, அடிப்படை அரசியல் தெரியாதமே இருக்காங்களா. அந்த மக்களை நம்பி தான் இவங்க கட்சிலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சீமானே வந்து 2009 கட்சி ஆரம்பிக்காம ஒரு 2015 கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா அவருக்கு இந்த எழுச்சியும் இந்த கூட்டமும் இருந்திருக்காது. ஒரு இனத்தின் பிணக்குவியலில் அறுவடை செய்கிறார் சீமான். 2009 நடந்த ஈழப்படுகொலையை வைத்து தனக்கான கட்சியை வந்து அறுவடை செய்கிறாரு சீமான். மற்றபடி அவரோட தனி தத்துவத்துக்காகவோ சீமானுக்காகவோ கூடிய கூட்டம்லாம் இல்லை. ஒரு ஒரு போராட்டத்துக்காக கூடுற கூட்டத்தை தனக்கான கூட்டமாக மாற்றிடுறாரு. புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா புரியலைங்களா? தனியாக இப்போ கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட அந்த முதல்ல பெற்ற 1% பெறுவாரான்னு கூட தெரியாது. இது வந்து வேற ஒரு போராட்டத்துக்காக ஒரு நல்லிணக்கத்திற்காக கூடிய கூட்டத்தை வந்து தன் சுயநலத்திற்காகவும் தன்னுடைய வாழ்க்கை தரத்துவத்துக்காகவும் பயன்படுத்தினது தான் சீமான். அப்போ அவர் எந்த எல்லைக்கு வேணாலும் போவார். இப்போ நீங்கள் தொடர்ந்து என்ன சொல்கிறீங்கன்னா, விஜயுடைய கருத்து தெரியல, விஜய் பக்கத்துலேருந்து எந்த ஆதரவும் தெரிவிக்க மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போது விமர்சனங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, கோட் படத்தில் வந்த ஒரு பாட்டில் வந்து ஒரு மைக் சின்னத்தை காமிச்சிட்டாரு, ஸோ அவருடைய ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்கிறாரு, மறைமுகமாக தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கருத்து நிலவுது. ஸோ இப்போ வந்து அவருக்கு அந்த மைக் சின்ன பிரச்சனையே இல்லை வச்சுக்கோங்க, விவசாய சின்னமே இருக்குன்னா அப்போ என்ன சொல்லுவார்? இல்லை, அந்த சின்ன மாறினதுக்கு அப்புறம் இப்படி ஒரு நடந்ததுனால ஒரு கருத்தா வந்து இதெல்லாம் எதிர்ச்சியாக நடக்கிறதா? அதுதான் மேடம் சொல்கிறேன். இந்த இயற்கையாக நடக்கிறத வந்து தனக்கான விஷயங்களுக்கு பயன்படுத்திப்பார் சீமான். அதில் மிக இல்லை, இது ஒரு பொதுவான கருத்து மாதிரி தான் தெரியுது. சீமான் தரப்புல இருந்து சொன்ன மாதிரி தெரியல. இப்படி ஒரு கருத்து, இப்படி ஒரு விமர்சனம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அதான் மேடம், அது வந்து அவருக்கான இதுவாக அவர் எடுத்து அதில் வந்து வெற்றி பெறாருன்னா அது வந்து சீமானுடைய தந்திரம் தான். விஜய் சொன்னாரா இது மைக் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, இல்லைன்னா நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு? இல்லை, அவர் எதுவும் சொல்லலை. பாடல சொல்றதுன்னா அவர் ஏன் கட்சி ஆரம்பிக்கணும்? அவர் யாருக்கான இதுவும் சொல்லல. இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட நான் என்னோட ரசிகர்கள் நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்கன்னு தான் சொன்னாரே தவிர நீங்கள் அவருக்கு போடுங்க இவருக்கு போடுங்களாம் யாருன்னு சொல்லி பிறருடைய இது வந்து இவருக்கான இதுவாக பண்ணிது. யாருன்னா இறந்தா இவர் வந்து என்னோட அப்பா நானும் அவரை இரவுக்கு முன்னாடி இது பேசியிருந்தோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்படி பேசியிருந்தோம், எதனா ஒரு வரலாறு எதனா ஒன்று சொல்கிறார். பார்த்தா அவங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷனே இருக்காது. இதெல்லாம் நீங்கள் இணையதளத்தில் பார்த்தா தெரியும். எங்கேயோ வெளிநாட்டில் யாரோ வச்சுருப்பார், அவரோட டெத் சர்டிஃபிகேட்டில் எனக்கும் சீமானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ட்டு ஒரு மரண வாக்குமூல பத்திரிகை மேலாம் எதிர அளவுக்குலாம் அவர் கேவலப்பட்டுன்னு இருக்கார் சீமான். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இணையதளத்தில் ஓடின்னு தான் இருக்குது.
இப்போ அந்த அக்கா வேறு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, 50,000 ரூபாய் தரல போல இருக்கு. அந்த அக்கா போகிறாங்க தெரில. சீமான் என்பவர் வந்து மிக 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 சுயநலமிக்கவர். அவர் தன்னுக்கான தேவை என்ன வேணாலும் பண்ணிப்பார். ஆனால் சீமான் யாரோட கூட்டணி போனார்னா இப்போ வாங்குற ஓட்டு சதவீதம் கூட வாங்க மாட்டார். சீமானுடைய தனித்துவமாக இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா தனியாக நிற்கிறார். நீ அவர் விஜய் கூட கூட்டணி போனாலும் சரி, நாளைக்கு அஜித் கட்சி ஆரம்பித்து அஜித் கூட்டணியில் போனாலும் சரி, கூட்டணி என்று நாம் தமிழர் கட்சி எங்கன்னா போச்சுன்னா இங்கு இப்போ வாங்குற ஓட்டு சதவீதத்தை விட 100 மடங்கு கம்மியாயிடும். இல்ல அந்த விமர்சனமும் வைக்கப்பட்டிருக்குதான். அவர் தனிச்சு நிக்கிறது தான் அவருக்கான பலம். அவர் வந்து கூட்டணி வச்சா அவருக்கான பலன் இல்ல, வாக்குகள் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அதான் மேடம், இவர் மக்களை குழப்பதற்கான வேலை செஞ்சுன்னு இருப்பார் மேடம். இப்போ இங்கே இந்திக்காரர்கள், வட இந்தியர்கள், இந்திக்காரங்க வந்து ஆக்கிரமிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே இருக்க இந்த பானிபூரி விற்கிறவன், சமோசா கடை இருக்கிறவன், கூலி வேலை செய்கிறவன் இந்திக்காரர்கள்ன்ட்டு யாருமே இல்லை. சரிங்களா? ஒன்று அவன் பீகாரியாக இருப்பான், இல்லை பங்காளியாக இருப்பான், ஒரிசாவாக இருப்பான். அதான் வட இந்தியர்கள். ஆனால் இனத்தால் வேற வேறையாக இருக்காங்க. இவங்களுக்குள்ளே இருக்க ஒற்றுமை என்னன்னா, இவன் தன் தாய்மொழி இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு மொழி தெரிஞ்சு வச்சுக்கிறான், ஹிந்தி. பானிபூரி விற்கிறவன் வந்து இந்திக்காரன்லாம் இல்லை. சரிங்களா? அவர் பீகாரி, அவரும் பங்காளி. சரிங்களா? அவன் வந்து ஹிந்தி தெரிஞ்சதால எந்த மாநிலத்திலும் போய் வேலை செய்கிறான். புரியுதுங்களா? ஹிந்தி தெரிஞ்ச ஒரே காரணத்துக்காக அவன் பிற மாநிலங்களில் போய் தன்னுடைய அறிவை வச்சு, அவனுக்கு என்ன வருமோ வச்சு அவனுடைய உழைப்பை ஊதியமாக்கிறான். இவங்க என்ன சொல்கிறாங்க? இந்திக்காரர்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியை தவிர வேறு எங்கேயுமே இருக்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திராவுக்கு போனீங்கன்னா, ஆந்திரா போயிட்டீங்கன்னாவே ஆந்திராவிலேருந்து அந்த சைடு வரைக்கும் அனைவருக்குமே ஹிந்தி தெரியும். இப்போது இவர் என்ன சொல்கிறாரு? இந்திக்காரர்கள் வந்து சொல்கிறார். இந்த மாதிரி தான் மக்களை ஏமாத்துறது. நீங்கள் இந்த நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து அதோட வரலாறு ஃபுல்லாக எடுத்திங்கன்னா, ஆரம்ப காலத்தில் என்ன சொல்கிறாரு? தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆளணுன்றார். அப்போ யாருமே வரக்கூடாதுன்றார். தெலுங்கு மலையாளம் பேசுகிறவங்க கூட வரக்கூடாது அப்படின்றார். அதில் வந்து ஒரு வெற்றி பெறல. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் யார் வந்தாலும் அரவணைச்சு வாழ்வதற்கு தயாராகவும் அவங்களுடைய இது இழக்கிறதுக்கும் தயாராக இருக்காங்க. வந்தவரெல்லாம் வாழ வைப்பது தான் தமிழர்கள். அப்போ அதில் தோத்துறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, வீரத்தமிழர் முன்னணின்ட்டு ஒரு ஆரம்பிக்கிறார். அப்போது தமிழர்களுக்குன்ட்டு ஒரு தனி மதம் இருக்குது அப்படின்ட்டு மத அரசியலை தமிழர்களுக்கான மத அரசியலாக மாற்றுறாரு. நீ கிறிஸ்துவனாரு, இந்துவாரு, யாருனாரு, ஆனால் நீ தமிழர், உனக்கான மதம் தமிழியம். நீ சைடில் போயிட்டு கூட வேறு கடவுளை கும்பிட்டுக்கோ, ஆனால் தமிழர்ன்ட்டு வரும்போது ஒரு கொடி, ஒரு மதம், ஒரு மொழி, அந்த அடிப்படையில் எடுத்துன்னு வந்தார். அதுலேயும் வெற்றி பெற முடியல. இப்போ 3வதாக இந்த ஆயுதத்தை எடுத்துருக்காரு விஜய். இதே விஜயை எவ்வளோ முறை விமர்சனம் பண்ணியிருக்காரு திரு சீமான். காங்கிரஸை பார்த்துட்டு வந்தார் விஜய். அப்போ காங்கிரஸ் கழுத்தில் இணைய போகிறாரா? நீங்களாம் நடிச்சுனே இருப்பீங்க. உங்களுக்கு வயது ஒரு முதுமை வரும்போது உங்களுக்கான பணத்தை பாதுகாப்பதற்கு அரசியல் எடுத்துருங்கன்ட்டு சீமான் சொல்லியிருக்காரு. இதே விஜயை பல முறை விமர்சிச்சிருக்காரு. அப்போ அந்த விஜய் வந்து முன்னிறுத்துறதுக்கான காரணம் இல்லை, இப்போ ரீசெண்டாக அவர் சொல்கிறது என்னன்னா, தமிழர் வந்து நம்ம தமிழ்நாட்டை ஆண்டா தப்பு கிடையாது, விஜய் கூட வரட்டுமே அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. இல்லைங்க, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் கேட்டேன். இதுக்கு முன்னாடி விஜய் தமிழர் இல்லையா, இல்லை இப்போ தான் தமிழர் ஆகிட்டாரா? புரியுதுங்களா? விஜய் வச்சு ஒரு படம் எடுக்கணுன்னாரு. அதுக்கே விஜய் அனுமதிக்கு தரல இருக்கு. அப்போ அரசியல்ன்றது மிகப்பெரியமான விஷயம். அதில் இவரை எப்படி பார்ப்பாரு? அதான் இப்போ படத்திற்கே கால் ஷீட் கொடுக்காதவர் அரசியலுக்கு வந்து துணை நிற்பாரா அப்படின்ற கேள்வி தானே. ஒரு வியாபார ரீதியான இதுலேயே ஒன்று நம்பலை. படம் எடுத்தால் ஓடணும், படம் ஹிட் ஆகணும் அப்படின்னு தான் ஒரு கதாநாயகன் நினைப்பார். அதே போல் ஒரு அரசியல் கட்சி தொடங்குறவன் வந்து தன் பலத்தை நிரூபிக்கணும், நம்ம வெற்றி பெறணும் தான் நினைப்பனே தவிர இன்னொருத்தரை சேர்த்துட்டு அவர் மூலயமா இழப்பு ஏற்படுமான்றதை யோசிக்காமல் இருக்க மாட்டாங்களா? ஏன்னா ஒரு
விஜய் ரொம்ப நுண்ணிய அரசியல் வந்து ரொம்ப யோசிச்சு பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அது அவர் வரும் காலத்தில் தான் தெரியும். அப்போது 2026 சொல்கிறாரு. ஸோ 2026 வந்து அவர் ஆட்சி பீடத்தை பிடிப்பாருன்னா அது ரொம்ப கஷ்டம். ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி தொடங்கி கிரவுண்ட் ஒர்க் பண்ணி மக்களை சந்தித்து மக்களுக்கான பணிகளை செய்து அதுவும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களே. திடீர்னு நான் உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்கேன், திடீர்னு என்னோட 50வது வயசில் வந்து உங்களுக்கு நான் நல்லது பண்ண போகிறேன், இந்த நாட்டை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களே. இல்ல நீங்க சொல்ற மாதிரி 2 ஆண்டுகள் கணக்கு வச்சா கூட இப்போ 2024 அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே அரங்கிருக்கு. தொடங்கலையே, எதுவும் ஃபீல்டு ஒர்க் பண்ணல. இல்ல நாளைக்கு கூட உலக பட்டினி தினத்திற்கு வந்து 234 தொகுதியிலும் 3 வேளையிலும் அவர் வந்து உணவு வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அவருடைய கட்சி சார்பா எல்லா தொகுதியிலும் வந்து அதாங்க இப்போ வெற்றி பெற்ற மாணவர்கள்லாம் பரிசு கொடுக்குறாரு. இந்த வருஷமும் கொடுக்க இந்த இருக்கிறாரு. வருஷம் ஒரு தொகுதிக்கு ஒருத்தருக்கு தராரா? அப்போ ஒரு தொகுதி 3 பேர் ஒரு தொகுதிக்கு 3 பேர், ஒரு தொகுதிக்கு 3 மாணவர்கள் தான் இருக்காங்களா? அப்படிதானே சார், அதுக்குன்னு எல்லாருக்குமே கொடுக்க முடியாது இல்லையா? யாருக்கு அங்கீகாரம் கொடுக்கணுன்றதுக்காக இதை அவர் பண்றாரு. நீங்கள் இந்த ரோடு இருக்குது, இப்படி திரும்பினோன்னா லக்ஷ்மி ஷேரிட்டின்னு ஒன்று இருக்குது. அவன் ஒரு 10,000 குழந்தைகளுக்கு கட்டுறான். ஆனால் அரசாவன், புரியுதுங்களா? இப்போ மக்களுக்கு எது தேவைன்றதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு அரசியல் நடத்துகிறாங்க. இப்போது தமிழ்நாடு அரசு நடக்குது. இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அரசு கஜானா காசை நம்பாமல் வேறு எங்கே இருந்து காசு வருதுன்ட்டுலாம், அதாவது நல்ல முறையில் அதெல்லாம் வருதுன்ட்டு பார்க்குறவன் தான் ஒரு நல்ல அரசியல்வாதி. இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் ஃபண்டுன்ட்டு ஒன்று இருக்குது, சரிங்களா? கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டுன்ட்டு ஒன்று இருக்குது. அப்போது ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்துகிறவங்க தன்னோட 5 கோடி ரூபாய் நிகர லாபம் பெற ஒரு கம்பெனி தனது வருமானத்திலேருந்து 2% மக்கள் பணிக்கான அவங்களே செய்யணும். அது வந்து பிஃபோர் டேக்ஸ், ஆஃப்டர் டேக்ஸ் இல்லை. 5 கோடி ரூபாய் நிகர லாபம் பெறவங்க, 500 கோடி ரூபாய் முதலீடு பண்ணி பண்ணுறவங்க, 1000 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுறவங்க, இந்த மாதிரி கேட்டகரி வச்சுருக்காங்க. 2014 காங்கிரஸ் பீரியடில் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்படுது. அருண் ஜேட்லின்றவர் தான் அமைச்சராக இருக்கும்போது இதை எடுத்துகிட்டு வர்றாரு. இது வந்து ஒரு மக்களுக்கான ஒரு நல்ல திட்டம். அப்போது அரசு வண்டி செய்யாமல் இந்த மக்களுக்காக தனியாரும் சேர்ந்து தங்கள் பங்களிப்பை கொடுக்குறதுக்கான ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. இந்த அமைப்பை வந்து இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுன்றதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்கேன். இப்போ அந்த ஃபண்டுலேருந்து மக்கள் பணிக்கான காசு முழுமையாக செல்லுனா செல்ல. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் 5000 கோடியிலேருந்து 10,000 கோடி ரூபாய் காசு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த லக்ஷ்மி ஷேரிட்டி, அவங்க வந்து டிவிஎஸ் சுந்தரம் மோட்டார்ஸு, டிவிஎஸ் கம்பெனி, இந்த குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஎஸ்ஆர் ஃபண்டு, அதை வைத்து வருடத்துக்கு ஒரு 10,000 குழந்தைகள்லேருந்து 20,000 குழந்தைகளுக்கான பங்களிப்பை தராங்க. கல்விக்கான எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் தராங்க. அது எப்படி தராங்கன்னா 70% மேல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு இப்போ ஒரு 90% குழந்தைங்க வந்து ஒரு அமௌண்ட் தராங்க, 80% எடுத்த குழந்தைக்கு ஒரு அமௌண்ட் தராங்க, 70% இது வந்து இவங்களோட கல்விக்கு வந்து மிகவும் பயன்படுது. அப்போது இந்த மாதிரி விஷயங்களை தேர்ந்தெடுத்து 234 தொகுதியில் எந்தெந்த தொகுதியிலேருந்து இந்த மாதிரிலாம் இருக்குது, எந்தெந்த நன்மைகளை செய்யலான்ட்டு தான் பார்க்கணுமே தவிர ஒரு குழந்தைக்கு இப்போ நான் ஒரு ரசிகர் மன்ற தலைவராக இருக்கேன் வச்சுக்கோங்க. நான் இப்போ சேப்பாக்கத்தில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச 3 பேர் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அவங்க கஷ்டப்படுறாங்களா, அவங்க பின்புலம்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சவங்கன்னு நான் 3 பேரை விஜய்கிட்ட எடுத்துன்னு வந்து விடுறேன், அவர் தரார், அவள் தான். அப்போ உண்மையிலே கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு இது கிடைக்குதுன்னா கிடைக்கல. அதற்கு அவரை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது இல்லையா? இல்லை, நான் அவர் ஒன்றும் சொல்ல, இந்த மாதிரி விஷயங்களை செய்யணுன்றேன். இதை வந்து இங்கே இப்போ சேப்பாக்கம் தொகுதியில் வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்காருன்னா அவர் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு
திருவொற்றியூர் தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட 500லேருந்து 1000 கோடி ரூபாய் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் வந்து வேஸ்ட்டாக போகுது. 1000 கோடி ரூபாய் வச்சுருந்தா திருவொற்றியூர் தொகுதியில் இருக்க எல்லா குழந்தைங்களையும் ஃபீஸ் கட்டலாம். அப்போ ஒரு மனிதன் வந்து தனி மனிதன் எதற்கு கடன் வரான்னா தன் குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கும் தன்னுடைய மருத்துவ செலவுக்கும் தான். நீங்கள் ஒரு வங்கி இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கடன் தான் அதிகமாக வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை தான் ஃபுல்ஃபில் பண்ணும். நல்ல அரசியல் தலைவன், மக்களை நேசிக்கிறவன் இதை தான் பண்ணும். இதை எவனும் பண்ண மாட்டான். விஜய் பண்ணுவாரா? விஜய் பண்ண மாட்டார். பண்ண மாட்டாருன்னே சொல்றீங்க. ஃபியூச்சர்ல கூட அதை பண்றதுக்கான வாய்ப்பு இல்லையா? இல்லைங்க, இப்போ அவருக்கு வந்து 100 குழந்தைங்க 234 தொகுதின்ட்டு 3 குழந்தைங்களுக்கு கொடுத்தார்ல, இது அவர் காசுலாம் கொடுத்துருக்க மாட்டார். பின்னாடி லலிதா ஜுவல்லரி, பிரின்ஸ் ஜுவல்லரி போட்டு அவன் ஸ்பான்சர் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ அந்த கம்பெனி ஸ்பான்சர் பண்ணியிருந்தா கூட விஜய் பேரில் அவரோட காசுன்ட்டு அது வெள்ளையாகும். இதுதான் இங்கே நடக்கிறது. மக்களுக்கு உண்மையே மக்களை நேசிக்கிறவன் ஏதாவது சின்ன விஷயம் பண்ணால் கூட மக்கள் வந்து அவனை நேசிப்பாங்க. அவனுக்கு எந்த நேரத்துலையும் ஆறுதலாக இருப்பாங்க, அரவணைப்பாக இருப்பாங்க. அதை யாரும் செய்கிறதே இல்லை. இப்போ நான் சொன்ன இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு இதே கலைஞர் டிவி, சன் டிவியில் 36 கோடி ரூபாய், கலைஞர் டிவியில் 17 கோடி ரூபாய். இந்த தொகையத்து ஒரு 50 கோடி ரூபாய். இந்த 50 கோடி ரூபாயில் எவ்வளோ நன்மைகள் பண்ணியிருக்கலாம். இப்போ இதே இடத்துல மக்களுக்கு வீடு கட்டி தரதுக்கு ஃபண்டு இல்லைன்றாங்க. ஸோ இந்த 50 கோடி ரூபாயில் அது பண்ணலாம். அர்பன் டெவலப்மெண்ட் பண்ணலாம், ரூரல் டெவலப்மெண்ட் பண்ணலாம், ரோடு போடலாம், மக்களுக்கு வீடு கட்டி தரலாம், மருத்துவ செலவு பண்ணலாம். அதில் நிறைய இருக்குது. அப்போ இந்த மக்களுக்கு வந்து சும்மா அந்த தேர்தல் நேரத்தில் எதனா பண்ணால் மக்கள் வந்து தன்னுடைய வழியை மாற்றிப்பாங்கன்னு நினைக்கிறது தான் அது. இதே எண்ணம் தான் சீமானுக்கு வந்து ஒரு தொகுதிக்கு வந்து 15 லட்ச ரூபா வெளிநாட்டில் இருந்து தராங்க. அப்போ 234 தொகுதியிலேருந்து 15 லட்ச ரூபா கணக்கு போட்டிங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. அவர் வரவு தான் பார்ப்பார தவிர வெளி செல்வதை பார்ப்பார். அதனால தான் வேட்பாளர்களை வந்து டம்மி வேட்பாளர்களை நிறுத்துறாரு. அவர் எது சொன்னாலும் கேட்குற மாதிரியான வேட்பாளர் நிறுத்துவார். அந்த வேட்பாளர் நீங்கள் இப்போ நின்று 40 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க, அதில் உண்மையான களப்போராளிகள் பார்த்தா 10 பேர் தான் இருப்பான். மீதி 30 பேர் எல்லாமே டம்மி தான். அடுத்து நீங்கள் கூட்டத்தில் எங்கன்னா நல்ல கேமரா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், அந்த மேடையிலையும் இருக்க மாட்டான், அந்த தரையிலையும் இருக்க மாட்டான். இதெல்லாம் அவர்களுக்கான ஆள். கேட்டால் நான் 10 மருத்துவரை நிறுத்தினேன், 10 இன்ஜினியரை நிறுத்தினேன்னு. அப்போ அவருக்கே அந்த இது இல்லை. ஏன் கீழே இருக்கணும் நிறுத்து ஒரு பாமரனுக்கான ஒரு கண் துடைப்புக்காக வேட்பாளர்களை நிறுத்திடுவாரு, அவ்வளவுதான். நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, அந்த ஒரு படம் ஒன்று வந்தது கோன்ட்டு, அந்த படத்தில் காட்டுவது மாதிரி தான் சீமான் பண்ணின்னு இருக்காரு. சீமான்றவன் தான் அந்த அஜ்மல் கேரக்டர் தான். ஆனால் அந்த சிறகுகள்ன்ட்டு இருக்காங்களே, கீழே இருக்க ஆட்கள் அவங்களாம் வந்து உண்மையாக இருக்காங்க. நமக்கு எதனா ஒரு மாற்றம் வராதா? தமிழ்நாட்டை யாருன்னா மாற்ற மாட்டாங்களா? அந்த மாதிரி எண்ணங்கள் நிறையா இருக்குது. ஸோ நாளை விஜய் வந்து என்ன பண்ணுவார்? விஜய் அது இன்னும் டிக்ளேர் பண்ணல. விஜய் அதுக்கு முன்னாடி சீமான் முந்திக்கிறாருன்னா பாருங்கள், அந்த இதுவே இவர் அறுவடை செய்யணும்னு பார்க்குறாரு. விஜய்க்கு முன்னாடி நம்ம அறுவடை பண்ணோம். விஜய் கட்சி ஆரம்பித்து டிக்ளேர் பண்ணும் போது அவர் கூட யார் வருவாங்களாம் தெரியாது. அந்த கூட்டணி விஷயத்தில் விஜய் எப்படி இருப்பாருன்னு தெரியல. இவர் அதுக்கான முன்னாடியே போட்டுறார் போஸ்ட், அவ்வளோதான். சவுக்கு சங்கருடைய வழக்கு நடைபெற்று வருது. அவருக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சாரு. அவர் பேசினது தவறு, பட் அதுக்காக அவர் மேல கஞ்சா கேஸ் போடுவீங்களா, பொய்யான வழக்கு அப்படின்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணியிருந்தாரு. இப்போ அந்த சப்போர்ட் குறைஞ்ச மாதிரி இருக்கு. சப்போர்ட் குறைஞ்சதுன்னு சொல்றதை விட அதை பத்தி பேசுறது இல்லையா? அதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இப்போ சவுக்கு சங்கர் வந்து சீமான விமர்சனம் செய்கிறார்ல, ரொம்ப எதிர்மறையாக இந்த தேர்தலில் வந்து ரொம்ப எதிர்மறையாக விமர்சனம் செஞ்சிருப்பார். அப்போது அது தேவையற்ற வேலைன்னு நினைப்பார். ஆனாலும் சப்போர்ட் பண்ணுறாரு. சப்போர்ட் லைட்டாக பண்ணுவார், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்ட்டு காமிச்சுப்பார். ஆனால் உள்மனதில் வந்து அந்த எண்ணங்கள் இருக்கும் அவருக்கு. யாரையும் வந்து சிரிச்சினே
தோளில் கை போட்டு காலி பண்ணுறது தான் சீமானோட வழக்கம். நேரடியாலாம் எதிர்க்க மாட்டார். நாளை ஒரு பொழுது விஜய் இதற்கு இது பண்ணலாம் வச்சுக்கோங்களேன், விஜய் தான் முதல் எதிரி மாதிரி விமர்சிப்பார். சப்போஸ் அந்த நீங்கள் சொல்கிற கூட்டணி விவகாரத்தில் விஜய் உடன்படலைன்னா விஜய் விமர்சிக்கிற முதல் ஆள் சீமானா தான் இருப்பார். அதில் வந்து எந்த விதமான ஐயமும் உங்களுக்கு வேண்டியதில்லை. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.